ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். வாங்க நம்ம எப்பயும் அரைக்கிற தேங்காய் சட்னி எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எப்படி இந்த தேங்காய் சட்னி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, தேங்காய் சட்னி நல்லா தண்ணியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சட்னி என்னென்ன பொருள்கள் சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பல்லாக கட் பண்ணிவிட்டு அதை நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தேங்காய்க்கு அதே அளவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம், ஆனால் இந்த சட்னிக்கு பொட்டுக்கடலை சமமான அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிளகாய் பாருங்கள், பச்சை மிளகாய் நான் ஒரு சின்னதாக இருக்கிறதுனால 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மிக்சி ஜாரில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் பாருங்கள், கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கூட ஒரு 2 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறமா ஒரு பெரிய கிளாஸில் நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக போயிட வேண்டாம், ஆனால் ஓரளவுக்கு தண்ணியாகவே இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போது தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதை விட ரொம்ப தண்ணியாக ஆகிட வேண்டாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் இந்த சட்னிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எப்பயும் போல் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளித்து அந்த தாளிப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு சின்ன டிஃபன் சென்டர்ஸில் அப்புறம் ரோட் சைடில் இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் நமக்கு தண்ணியாக தான் அந்த சட்னி இருக்கும், தேங்காய் சட்னி. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியும் அதே மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா சுட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.